வணக்கம் நண்பர்களே. சிலிண்டர் விலை சிலிண்டரு விற்கிற விலை எவ்வளவு? இப்போ வாட்டுக்கு பற்ற வச்சு கூட இப்படி கொதிக்குது நண்பர்களே. இங்கே பாருங்க நண்பர்களே, இப்படி கொதிக்க வச்சுட்டு எங்கே போனாண்டே தெரியல. நான் வந்து பார்க்குறேன், அரிசி இப்படி ஊறி போய் கிடக்கு, உலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஃப்ளட்டி ராஸ்கல். ஏப்பா மது, அம்மா அங்கே விட்டா தெரியலையே, கடைக்கு போயிடுச்சு. சரிமே, அம்மா அங்கே போயிடுச்சு. தெரியல வர விட்டு இன்றைக்கி வெளுன்னு வெளுத்தாதான் சரி வரும். எங்கே வேணாலும் சொல்லிட்டு போகாமல் போகிறது என்ன பழக்கது? ஓகே நண்பர்களே, டீயே வேற கொதிக்க வச்சு, இங்கே டீ வேற கொதிச்சுக்கிட்டு கிடக்கு. இங்கே ஒரு டென்ஷன், இங்கே ஒரு பாத்திரம் கூட அப்படியே கிடக்கு. மது விளக்குதே, நான் விளக்குவா? நான் விளக்குவா? ஒரு ஆம்பளைன்றது ஒரு மரியாதைலாம் போச்சு வர நமக்கு. என்ன இப்படி வீட்டில் இப்படி போட்டு எங்கே போயிட்டாங்க ஓத்தா? ஏப்பா எங்கே போயிட்டா? போன் அடி. ஆமாம் கேட்டு, இது எத்தனை கழுவாமல் போட்டிருக்கா? இப்படி வீச்சனாருது. ஏய் அப்பா, பாக்கிட்டியாப்பா? ஆமாம், ஏன்னா தண்ணியை போக மாட்டேது. ஒன்றும் போகணும் பாரு, போல் அடப்பு இருந்தால் இப்படி தண்ணி போகும். வீட்டில் ஒரு சுத்தவத்தில் போ. அப்பா விளக்குறது ஸ்பெஷலிஸ்டா? ஓகேவா? அப்பா விளக்குறதுல சொல்லு, விளக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட் சொல்லு, ஓகே சொல்லு. ஸ்பெஷலிஸ்ட். அப்பா விளக்குறது கல்வி ஸ்பெஷலிஸ்ட்டு. வீட்டில் இப்படி வேலை செஞ்சாதான் கல் உடம்பு குறையும். நான் கோர்த்து போடுதா? கோர்த்து போடு. எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியதாக கிடக்குதா? அப்படி வர வட்டியும் அடிக்கிற அடி இன்னைக்கு அதோடு திருப்பி ஓடணும் வாத்த விடுது. இது ரேஷன் கடைக்கு போயிட்டாலோ? இந்தா உன் ஸ்பூனு சூற தின்னு ஓடு போ. தக்காளி நறுக்க கத்தி எடுத்துறேன். ஏய் மது, இந்த டீ என்ன பண்ணுறது? இருக்கணுமா? உப்பு போட்டாங்கன்னா போடலான்னு தெரியல. உப்பு போடுவோமா? நீ நம்மதான் சமையல். என்னடா ஓகேவா? விளக்கிட்டேன். நான் கொஞ்சம் பார்த்துறேன், அப்புறம் விளக்கும். உரி வெங்காயத்து உரி ஏன் திங்கிறது ரெடியா? உரிக்கா அடி கொடுப்பாப்பா. என்னால் உரிக்க முடியல. உரிப்பா விளாட பண்ணப்பா. இப்போ இங்கே ஒரு நசமாக உரிக்க முடியலப்பா. உரிடா அப்படிலாம் சொல்லாத. இங்கே வேறுப்பா. என்னைக்கு நீ பழகுறது? இங்கே ஒரு அப்பா எப்படி உரிக்கணும் அப்படி கட் பண்ணிட்டா. அது நீ கத்தி வச்சிருக்க. உனக்கு புத்தி இல்லையா? புத்தியை வச்சு உரி.
வேறப்பா எனக்கு வரமாட்டேங்குதுப்பா உள்ள. சாப்பாடு மட்டும் எப்படி இறங்குது அப்போ சொல்லுவியா? சாப்பாடு இறங்கல. இப்போ இந்தப்பா சரிமியம்மா மதுக்கு டீ குடுறா. அதை குடிக்கிறியா? அதுக்கு மட்டும் உங்கள் அம்மா கொஞ்சம் வைப்பா. அவன் வந்து ராணி ஆட்டம் ஆடிடுவா, பேயாட்டம் ஆடுவா. டீ அப்புறம் குடிச்சு விடாங்க. மது என்னப்பா? இங்க வா. நான் தண்ணி குடிக்கிறேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வீட்டில் போல வேலை. இந்தாப்பா உனக்கு. எனக்கு வேணாம், மது கொடு போதும். என்ன மது? உனக்கு இருக்கா? மாப்பிள்ள ஒழிப்பா ஒழிப்பா ஒழிப்பா. ஓகே நண்பர்களே, போதும் வெங்காயம் நீ போதும்ப்பா, போல வெங்காயம் போதும்ப்பா. சர்மி இதை வந்து எடுத்து போய் போதும் பண்ணி போல வெங்காயம் போதும். நல்லா எரியுது, அடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். வெங்காயத்தை எப்படி நறுக்கிறதுன்னு தெரியலப்போ. நான் அமெரிக்காவில் ஜப்பானில் வேலை ஆகும் நல்லா அப்படித்தான் நறுக்குவேன். பெரிய வெங்காயம் டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுறேன் நண்பர்களே. இது சின்ன வெங்காயமாக இருக்குது, எப்படி கட் பண்ணது தெரியலப்போ. இந்த புறா என்னைக்கு நான் நறுக்கிறதாடா பாவியலா. இப்படியா? ஓஹோ, இது நான் புதுசாக இருக்க வித்தியா இருக்கு. என்னப்பா ரெண்டு கட் பண்ணலாம் கட் பண்ணிட்டு களி களி வீட்டில் பொம்பளை களி. இது ஒரு பெரிய வேதனையாச்சா. அம்புலத்தோணை எனக்கு வேணா நீ வாயை பொத்திக்கிட்டு, அந்த என்ன பாட்டு? பொம்புலத்தோணை எனக்கு வேணா வாயை பொத்திக்கிட்டு அங்கிட்ட கொஞ்சம் போடி. இதுக்கு மேலே நீ கட் பண்ண முடியுமா? அப்படியே எப்பயுமே குழம்பு இது வெங்காயமெல்லாம் முழுசாக போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தெரியுமா உனக்கு? தெரியுமா? எப்படி அப்பா கட் பண்ணுறேன் எங்க? ஐயோ முழுசா. அவ்வளோதான்டா, அவ்வளோதான். 5 நிமிஷம் தான் அப்பாவுக்கு வந்த வெங்காயம்லாம் டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுவேன். சின்ன வெங்காயம் மாதிரி கட் பண்ண முடியல. பயந்துட்டீங்களா? பயந்துட்டீங்களா? போதும். இந்த குழம்பு இதுக்கு மட்டும் போதும், அந்த குழம்புக்கு இதுக்கு மட்டும். இன்னைக்கு என்ன குழம்புன்னு தெரியுமா? சொல்ல மாட்டேன். இன்னைக்கு குழம்பு தரமான குழம்பு, வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோ இறங்குது நம்ம நண்பர்களே. எதுக்கு இந்த வீடியோ போட்டேன்னா, ஆண்மகன்கள் யாராவது பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள், வீட்டில் வேலை செய்யுங்க. அப்போ தான் நல்லா இருக்க முடியும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க முடியும். இங்க பாருப்பா, முழுசா போட்டோம். இல்லைப்பா, எப்பா இங்கே பாருப்பா, இங்கே பாரு, இங்க பாருப்பா. கட் பண்ணிட்டுப்பா, லூசு கழுத. நல்லா கட் பண்ணு. இங்கே பாரு நண்பர்களே. ஓகேவா? ரைட்டு. அவ்வளோ பிரிஞ்சிடும், அது பிரிஞ்சிடும். ஓகே நம்மளே, ஒரு அருமையான வீடியோ, காலையில் வேலை பார்க்குற வீடியோ. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேலை பாருங்கள். பெண்களுக்கு எப்போயுமே ஆண்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீலட்சுமி ரூம் வச்சுக்கலாமா? தொடர்ந்து நம்ம கடைக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, மிக்க நன்றி. ஆடி ஆஃபர் போட போகிறோம் நம்ம ஸ்ரீலட்சுமி ரூம் சொல்கிறதுல. நம்ம கடையில் தரமான வீடியோ இறங்கும்போது ஆடி ஆஃபருக்கு மேலே ஆஃபர் சாரு வெளுத்து வாங்க போகிறோம். இந்த ஆடி ஆஃபருக்கு மதுரையில் நம்ம கடையில் மாதிரி இருக்கவே இருக்காது, அப்படி ஒரு ஆஃபர் போட போகிறோம். சேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான்.
2 சேலை வாங்கினா 250 ரூபா, 2 பேண்ட் வாங்கினா 500 தான், 2 சட்டை வாங்கினா 450 ரூபா தான். இப்படி நிறைய ஆஃபர்கள் இருக்குது, விதவிதமான ஆஃபர் இருக்குது, தரமான ஆஃபர் இருக்குது. நிகழ்ச்சியை தோற்றுவங்க ஒரு சரி லட்சுமி ஷோ சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, வாங்கி கொடுக்கணும். ஓகே. ஐயோ கேவலப்படுத்துறியே. நிகழ்ச்சியை தோற்றுவங்க ஒரு பூச்சிவளம் மதுரை 14 ஆடு தள்ளிவிடு வாங்க, அற்புதமாக வாங்கிட்டு போங்க. நீ அப்புறம் நான் மறந்து இன்னும் சொன்னேன். அப்புறமா நீ வாங்கி கொடு. மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுக்கு மதுரை பேச முடியும் மதுமிதா. நன்றி, வணக்கம், பாய். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ரில் பண்ணி விடுங்க.